பெஸ்ட் பெர்ஃபார்மர். டேய் என்னடா போங்கடா. உங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன். விசித்திரமா மூலமா பண்ணிட்டு இருந்தீங்க. வாழை திக்காக்குனேன்னா அதுக்கப்புறம் சொல்லி முடிஞ்சு. நேற்று ரைட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, தினேஷ், மணி இவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வர்மாவும் படுத்திருக்காப்புல. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட புலம்பல் தான் அதிகமாக இருந்துச்சு. டே அப்பா சாமிங்களா, கமல் சார் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே போட்டு கொடுக்குறீங்களாடா, நல்ல விஷயங்கள்லாம் வேறு யாருக்கோ கொடுத்துட்டு கெட்ட விஷயங்கள்லாம் எனக்கே தாண்டா கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறமா பேசினாப்புல. டே பணப்பேட்டி எடுத்துக்கன்னு உன்ட்ட வந்து கெஞ்சினே ஒரு வார்த்தை நீ ஏன் எடுத்துக்கல அப்படின்னு கேட்டிருந்தேன்னா நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன்டா. இப்போ தாண்டா யோசிக்கிறேன் ஏன்டா இப்படி அவசரப்பட்டோமோன்னு சொல்லிட்டு. டிக்கெட்டு பின்னால் கிடச்சிச்சே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டைட்டில் கிடச்ச மாதிரியே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் எந்திரிச்சு பேசுனா 1-2 பேர் தான் எங்கேயோ கைத்தட்டுற சத்தம் கேட்குது. ஆனால் இந்த அர்ச்சனாலாம் பேசுகிறத பார்த்தா கும்பல் கும்பலாக கைத்தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டாப்புல. அதுவும் மாயாலாம் இந்த ட்ரிப்பு பேசும்போது பயங்கரமான கைத்தட்டல். மாயாவுக்கெல்லாம் அதிகமான கமல்ஹாசன் வந்து இப்போ ரொம்ப இது பண்ணுறாப்புல. அது இல்லாமல் இந்த வாரம் வர்றவனுங்க எல்லாமே என்ன வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அது வேற இருக்குது. வரவன்லாம் குழப்புவான். ஏற்கனவே வந்தவன் உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு கடைசி வரைக்கும் சொல்லாமல் போயிட்டான். இப்படியே புலம்பி வச்சுட்டானுங்களே அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா தினேஷ்லாம் நேற்று மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது சரண்டரே ஆகிட்டாப்புல. இது மாதிரி எனக்கு வந்து டைட்டில் தான் வந்து என் வாழ்க்கையை மாற்றும், இல்லை அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும், என் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எப்படியாவது எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கெஞ்சி கேட்டார். அர்ச்சனாலாம் பாட்டு பாடி இதெல்லாம் மக்களை கவர்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணி ஓட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. யாருக்கு டைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரட்டாக இருந்தாலும் அர்ச்சனாவுக்கு அதிக அளவில் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத தினேஷ் ஒத்துக்கிறாப்புல. ஒன்று அர்ச்சனா இல்லைன்னா நான் 2 பேர் தான் வருவோம் அப்படின்னோடனே அப்போ நான் டிக்கெட்டு பின்னாலே வாங்கி வச்சுருக்கேன், நான் என்ன செம்பா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கேட்குறாப்புல. எனக்கும் அருமையா, நானும் டைட்டிலாக அடித்து நான் அந்த கப்புக்கு முத்தம் கொடுக்கும்போது பாருங்கள் நீங்கள்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து சாவுறீங்களா இல்லையான்னு அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்புல. விஷ்ணுவோட இந்த காமெடியான சென்ஸ் பேச்சு இருக்குல்ல, அது மக்கள் கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரசிப்பாங்க. பயங்கரமான ஒரு காமெடி, சிரிக்க வேண்டிய காமெடியாக தான் அவர் பேசும்போதே சிரிப்பு தான் வருது. அதை தான் விசித்ரா கூட கமல் சார்கிட்ட சொல்லுவாங்க, விஷ்ணுகிட்ட பேசினோம்னா அவன் புலம்புறதே வந்து ஒரு காமெடியாக இருக்கும் சார், நல்லா கேட்க கேட்க சிரிப்பாக வரும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலே இருந்துச்சு. பார்க்கலாம் விஷ்ணுவோட காமெடி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.